குறிவைக்கப்பட்ட நெத்தன்யாகு, ஹர்முஸில் தீயை மூட்டும் ஈரான், இஸ்ரேலுக்குள் புகுந்த துருக்கி, பயத்தில் பெட்டில் சிறுநீர் கழித்த நெத்தன்யாகு, வானில் சிதறிய அமெரிக்க விமானம், தகர்க்கப்பட்ட சவுதி பைப்லைன், அமெரிக்க தூதரகத்தை தாக்கி இருக்கக்கூடிய IRGC, லெபனானுக்காக களத்தில் வந்த முஜ்தபா, ஆயுதங்களை நிரப்பும் அமெரிக்கா, தாக்கப்பட்ட இஸ்ரேலின் MQ-4C ட்ரீட்டோன். என்னுடைய குழந்தைகள் இறப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் 2 முறை இறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளும் அந்த செய்திகளை ஒட்டி வெளிவந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் அதனுடைய உண்மை விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்துட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு உலக தளவுல மிகப்பெரிய பேசு பொருள் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நெத்தன்யாவினுடைய பயணம். நெத்தன்யா எங்க போனாருன்னு சொன்னா, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பகுதிக்கு போனாரா, வாஷிங்டன் டிசிக்கு போனாரா அப்படிங்கிறத இங்க பேச்சு பொருளை தாண்டி நெத்தன்யாகு எப்படி போனாரு, அவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுதுன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியா நெத்தன்யாவுக்கு மிகப்பெரிய செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டுச்சுங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த காரணத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய இஸ்ரேல் காட் சொல்லக்கூடிய செய்தி தாங்க இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி. நெத்தன்யா போனார்ல, அவரை குறி வைக்கிறாங்க எங்களை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பேசுறாரு. பேசினோடனே இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள்ல சில நியூஸ் சேனல் என்ன பண்றாங்கன்னா, உடனே குறி வைக்கப்பட்ட நெத்தன்யாகு ஏண்டா குறி வைக்காம கோலாவுடைய தருவாங்க. நீங்க ஆயத்துல்லா அல் கமேனியை கொண்டது நீங்க தான், ஃபூவாட் ஷவுக்கரை கொண்டிருக்கீங்க, சலாமி, பக்காவி, இப்படி IRGCயினுடைய பல உயர்மட்ட தலைவர்களை கொண்டுட்டு இவங்களை கொல்ல வர்றாங்க அப்படின்னா இதுக்கு என்ன பெரிய பெரிய கணித மேதை இது கணக்கு சொல்லணுமா? சாதாரண ஜிபி முத்தை கூப்பிட்டு கேட்டா கூட இதுக்குரிய கணக்கை சொல்லிடுவாரா? மிகப்பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு இவங்களை தாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க, அவங்க குறி வைக்கிறாங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கூட இன்னைக்கு இவங்க கட்டுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, உயிர் பயத்துல இன்னைக்கு நெத்தன்யாவு பயந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற பேச்சும் இன்னைக்கு வருது. 2 மாதிரி இருக்குது. எப்படின்னா, ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சமூகத்துல எப்படின்னா, நாங்க எங்களை குறி வைக்கிறாங்க பாத்தீங்களா, ரொம்ப பயமா இருக்கு, இப்படி இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, நாங்க பாதிப்புள்ளாயிருவோம், இப்படிங்கிற மாதிரி 2 கட்டுக்கதைகளை இன்னைக்கு இஸ்ரேல் இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை ஒட்டி இன்னைக்கு இஸ்ரேல்ல இருந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போன நெத்தன்யாவு என்ன பேசியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க. ட்ரம்ப்கிட்ட போய் இனிமேல் நான் புதுசா ஒரு பிளான் தர்றேன், இந்த பிளான் பிரகாரம் நம்ம ஈரானை தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெத்தன்யா சொல்லியிருக்காங்க. சொன்ன நம்மளுக்கு எது ஞாபகம் வந்துச்சுன்னா, தம்பி நீங்க சொல்றத கேட்டா எனக்கு தேன் வலியுது காதுல, ஆனா செஞ்சா எனக்கு ரத்தம் எல்லாம் வருது உடம்புல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏற்கனவே முக்குச்சந்தில போய் 3 மணி நேரம் மூச்சு திணற அடி வாங்கின மாதிரி அமெரிக்கா போய் ஹர்முஸ் ஜலசந்தில மாட்டிக்கிட்டு வெளியில வராம திக்கி திணறாங்க. அவங்ககிட்ட போய் நெத்தன்யா இந்த பிளானை கொடுத்தாங்க, புதுசா ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், இந்த பிளான் பிரகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பொங்கி எழுந்துட்டானாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த பிளான்லாம் ஏத்துக்கிற மாதிரி தயாரா இல்லை அப்படிங்கிறதும் இங்க கவனிக்க வேண்டிய விஷயங்க. அதே சமயம் ட்ரம்ப் போயிருக்கிறதுக்கான இந்த பேசியிருக்கிறதுக்கான காரணங்கள்ல இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, நெத்தன்யா போய் என்ன சொன்னான்னா, F-35 விமானத்தை நீங்க துருக்கி கொடுக்க கூடாது. நேற்றைய வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம், ராயல் நியூஸை வச்சு காரணமா சொல்லியிருந்தோம். என்னன்னா, துருக்கிக்கு F-35 விமானத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டாங்க. ஏன்னா விண்ணப்பம் பண்ணது சரியா விண்ணப்பம் பண்ணலப்பா, சுண்டல் கட்டித்தரவும் அப்படிங்கிற மாதிரி நீ எழுதிட்ட அப்படின்னு பொய்யான காரணத்தை சொல்லி தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ட்ரம்ப் இல்லைன்ட்டான், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி பேசுறாங்க. என்ன சொல்றான்னா, இல்ல F-35 விமானத்தை நெத்தன்யா கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, இருந்தாலும் நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா, நாங்க யாருக்கு விற்கணுங்கிறத நாங்க தான் முடிவு செய்யமாக்கோம், அதெல்லாம் நெத்தன்யா சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. இதுக்கு இடையில தாங்க இன்னைக்கு அடுத்த கட்டமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய இலக்கு துருக்கியா தான் இருக்குமோ அப்படி நம்ம ஐயப்படலாம் தேவையில்ல, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா,
சிரியாவில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அகமது ஷூராவுடைய ஆட்சி துருக்கியினுடைய பாதுகாப்பு கீழே, அவங்களுடைய வழிகாட்டுதல் கீழே இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பகுதியில் துருக்கி தன்னுடைய இராணுவ தளவாடங்களை அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் விட மாட்டோம், யார் இஸ்ரேல், நாங்களும் அங்கே இராணுவ தளவாடங்களை அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் முத்தி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்திகளை ஒன்று. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாடகத்தை கையாளுறாங்களா இல்லை உண்மையிலேயே துருக்கி இந்த வேலையை செஞ்சிருக்கான்னு தெரியல. ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. அந்த ரெண்டு விஷயம் வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இஸ்ரேலுக்குள்ள புகுந்த துருக்கி என்ன பண்றாங்கன்னா, அங்க ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்யறாங்க, எங்களுடைய தேர்தலை குழப்புறாங்க, அங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க. நீ என்னென்ன வேலை பார்த்த? பிரான்சினுடைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மெக்ரன், அவரை பார்த்து நீங்க அவருடைய நாட்டில் போய் அங்க தேர்தல் குழப்புற வேலையை பார்த்தீங்க. உங்களுக்கு சாதகமான ஆட்சி வருமானு பார்த்து இன்னைக்கு துருக்கி உள்ள நுழைஞ்சிட்டாங்க, எங்களை குழப்புறாங்க, எங்க மக்களை திசை திருப்புறாங்க, எனக்கு எதிராக இன்னைக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி துருக்கி மேல ஒரு இட்டுக்கட்டப்படுதா, தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கா நெத்தன்யாஹு அப்படி பேசுறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இல்ல துருக்கி அந்த வேலையே செய்யறாங்க, உள்ள போய் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வேலைகளையும் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதுக்கான வாய்ப்பு ரெண்டுத்துக்குமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஹூத்திகளுடைய தாக்குதல் சவுதிகளுடைய பல இடங்கள், குறிப்பா சொல்ல போனா யான்புங்கிற ஒரு பகுதிங்க. இது கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரியாத்ல இருந்து ஒரு 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பைப் லைன்ங்கிறாங்க. அதாவது ஹர்முஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியா இல்லாம, அதாவது கப்பல் வழியா இல்லாம ஒரு பைப் லைன் வழியா கச்சா எண்ணெயை கொண்டு வர்ற ஒரு ஏற்பாடை சவுதி செஞ்சிருந்தாங்களா. கிட்டத்தட்ட இதனுடைய வழித்தடம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா 1200 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பகுதியில் இன்னைக்கு ஹூத்திகள் அடிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, தீ பிளம்பா அங்க பட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா நியூஸ் சேனலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சவுதியினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அபகாய் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஒரு நாளைக்கு சவுதியினுடைய ஏற்றுமதி பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்போர்ட் ஹப்பா இருக்குது. 7 மில்லியன் பீப்பாய், ஒரு பீப்பாய் 149 லிட்டருங்க அந்த கச்சா எண்ணெய் பேரல். அது மாதிரி 7 மில்லியன் பர் டே அங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த பகுதியிலே இன்னைக்கு ஹூத்திகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. காரணம் என்னன்னா, ஹூத்திகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வான் பரப்புல அத்துமீறி சவுதியினுடைய விமானம் வேவு பார்க்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க, அதனால நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா நாங்க இந்த தாக்குதலை தொடுத்திருக்கோம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஹூத்திகள் சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வரலாம். எப்படின்னா, ஏண்டா இவ்வளவு சண்டை போடுறீங்களேடா, காசாவில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேடா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு அப்படி சிந்தனை உதிச்சா, காசாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? இன்ன வரைக்கும் மக்கள் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு உட்பட எல்லா விஷயங்களுக்காகவும் இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வந்துக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும், இஸ்ரேலிய சிறைச்சாலேருந்து ஒருத்தர் வெளியில நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேனா, இனிமேல் காசாக்கு தான் வந்துட்டேனா அப்படின்னு நினைச்சு விழுந்து அழுகிறாரு. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, 14 வருஷம் கழிச்சு ஒரு தாயை ஒரு மகன் சந்திக்கிறான், கட்டி பிடிச்ச அவங்க அம்மாவை தேம்பி அழுகிறான். இவ்வளவு கொடுமை நடக்குது. இவங்க 2 பேரும் உள்நாட்டு சண்டையில ஈடுபட்டுக்கிட்டு இஸ்ரேலுடைய அந்த மனிதாபிமானமற்ற செயலை எதுக்காம இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பதிலுக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தரப்புல இருந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய தூதரகத்தை அட்டாக் பண்ணிட்டாங்க. பாருங்க இந்த செய்தி பாருங்க. இன்னைக்கு எந்த தாக்குதலும் அமெரிக்க தரப்புல இருந்து எந்த தாக்குதலுமுங்க கிடையவே கிடையாது இந்த கடந்த 2-3 டேஸ்ல. ஆனா தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, நீ சொல்றப்பெல்லாம் நான் கேட்க முடியாது, இது நான் தான் டிசிஷன் பண்ண முடியும், ஹர்முஸ் ஜலசந்தி எனக்கு தான் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எர்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்து பக்கத்துல ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற செய்தி வருது. வந்த உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல அமெரிக்கா தரப்புல இருந்து. என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அதாவது எங்க முடக்கப்பட்ட ஈரானிய சொத்து இருக்குல்ல, அது பல $1 trillion அளவுக்கு இருக்குது. அந்த டாலர்ல எந்தெந்த கப்பல்கள்லாம் ஈரான் எந்தெந்த கப்பல்லாம் அட்டாக் பண்ணாங்களோ அந்த கப்பல்களுக்கெல்லாம் நிவாரண தொகையா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்ன உடனே இன்னைக்கு கத்தமுல் அலம்பியாவினுடைய ஸ்போக் பர்சன், நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்ராஹிம் ஜுல்ஃபிகர், அவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் காசு வாங்குறீங்களோ வாடன்னா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி, யாரெல்லாம் காசு வாங்குறீங்களோ அதை தொடர்புபடுத்துற கப்பல் எங்க போனாலும் நிற்காது, நாங்க அடிப்போம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஹர்முஸ் ஜலசந்தியை தீமூட்டக்கூடிய இடமாக மாறி போவோம்,
எச்சரிக்கையா இருந்துக்கங்கன்னு சொல்லி யார்தான் ட்ரம்ப்போட காசு கை நீட்டி வாங்குறீங்களா எல்லாத்துக்கும் அடி விழுகும் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு செய்திங்க பார்த்தீங்கன்னா மறைச்சு விட்டாங்க இந்த செய்தியை. இங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள் சரி சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சவுதி இளவரசர் மவுத்துன்னு, இது புதுசா இருக்குது, எங்க எங்க எந்த இன்டர்நேஷனல் சேனல்ல நியூஸ் அதை மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு தெரியும். அப்படி ஒரு செய்தியே இல்லை. இங்க ஒரு விட்டு அடிச்சு விடுறது தமிழ் நியூஸ். ஆனா இந்த மாதிரி செய்திகள்லாம் நடக்குது. இதெல்லாம் வெளியிலே போட மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. பாருங்க, ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா MQ-4C ட்ரீட்டோன் அப்படிங்கிற ஒரு ட்ரோனா, யாருன்னா இஸ்ரேலு தான், 2000 கோடி ரூபாய் வேல்யூ. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ISR இன்டெலிஜென்சி சர்வலைன்ஸ் உள்ளது. 360 டிகிரி எதா இருந்தாலும் கவரேஜ் பண்ணும். 610 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். 55,000 அடிக்கு மேலே போகும். மேகத்தை பொத்துக்கிட்டு கீழே வரும் அப்படின்னாங்க. அதை இன்னைக்கு அடிக்கப்பட்டவன குறியீடு சொல்லுவாங்களாம். 7700 7500 அப்படிங்கிற மாதிரி குறியீடு இருக்கு. அந்த 7500னா ஃப்ளைட் ஹைஜெக் பண்ணிட்டா சொல்ற குறியீடா, அந்த பைலட் சொல்றதான். அதே மாதிரி இதுக்கு ஒரு குறியீடு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணும் போல ஒரு குறியீடை வெளியிட்டு இருக்கு. இது ஈரான் தரப்புல இருந்து தாக்கப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன செய்தி சொல்லப்படுதா, இல்ல தாக்கப்படல, அதுல ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த கோளாறு பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது அடி வாங்கினாலும் கோளாறு, எங்க பாதிப்புல நான் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படியான நிலையா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சவுதியினுடைய விஷயம் தாங்க இன்னொரு இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சவுதியை பத்தி தொடர்ந்து அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாமுடைய ஒப்பந்தத்தில் சேரு, அப்பதான் உனக்கு அணு ஆயுதம் அல்லது யுரேனியம் சிறை ஊட்டுதல். அணு ஆயுதம்லாம் கிடையாது. ஏன்னா அணு ஆயுதம் சொல்லிட்டா அணு ஆயுதம் சவுதிக்கு அனுமதித்து விட்டீர்களா அப்படின்னு வந்துடக்கூடாதுல. அதுக்காக ஒரு டாக்டிஸா சொல்ற வார்த்தை என்னன்னா, யுரேனியம் செறிவூட்டுறங்க, உள்நாட்டு தேவைங்க அப்படின்னு சொல்லிக்கிறது. இந்த யுரேனியம் செறிவூட்டுறதுல நாங்க சவுதிக்கு அனுமதி கொடுப்போம். அமெரிக்கா சொல்றத பாருங்க, அனுமதி கொடுப்போம், ஆனா இஸ்ரேலோட நீ சேரு. ஏன்னா சவுதி செஞ்சுட்டா எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்துரும்ல. ஆனா சேர்ந்துன்னு அழுத்தம் கொடுக்குறாங்களாம். சவுதி இன்ன வரைக்கும் ஒத்துக்காம இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஒண்ணு. அதே சமயம் பாருங்க, யாயிர் லாபிட்டுங்கிற ஒருத்தன் என்ன சொல்றான்னா, சவுதிக்கு யுரேனியம் செறிவூட்டுதல கொடுத்த அமெரிக்கா கொடுத்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம், சவுதிக்கு கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் நடிப்பு வேலையை பாருங்களேன். இப்போ இந்த பைப் லைனை தாக்கிட்டாங்கல்ல ஹூத்திகள், உடனே என்ன சொல்றான்னா, ஏலி கொஹான் சொல்லி அவங்களுடைய பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன சொல்றான்னா, நீங்க வேணா இஸ்ரேல் வழியா போட்டுக்கிறீங்களா, போட்டுக்கு நாங்களும் சேஃபா வச்சுக்கிறோம், உங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறோம், உங்களுக்கு பாதிப்புலாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த நஞ்சு கலந்த பேச்சையும் சொல்லியிருக்கிறான். இதுவுமே சர்வதேச அளவில் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. தொடர்ந்து வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம பார்த்துட்டு வர்றோம். சொல்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, தமிழக உலக மக்கள் மனித நேயத்தை விரும்பக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு இந்த செய்தியெல்லாம் கொண்டு போங்க. அந்த மக்கள் உண்மையில குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா புல்லாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, 40 வயசு. இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சந்தித்த சம்பவங்களை சொல்கிறாங்க. நாங்கள் அழகான ஒரு குடும்பம், 19 வயசில் எனக்கு ஒரு மகள், அதுக்கப்புறம் 17 வயசில் எனக்கு ஒரு மகன், 15 வயசில் ஒரு மகன். இப்படி நாங்கள் வாழ்க்கையை அமைதியாக கழிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இஸ்ரேல் எங்களுடைய பகுதிகளை முற்றுகையிட்டு பல இடங்களுக்கு நாங்கள் குடும்பத்தோடு போனேன். என்னுடைய கணவர் மைதனோடு சேர்த்து பல இடங்களுக்கு குடும்பத்தோடு போனேன். இப்படி போய்கிட்டே இருக்க சமயத்தில் ஒரு கட்டத்தில் இறுக்கமான முற்றுகை, எங்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலை. கிடைக்கக்கூடிய பொருளை எல்லா பொருளையும் சாப்பிட்டோம். ரொட்டி நாங்கள் சாப்பிட்டோம், பசிக்காக சாப்பிட்டதில்லை, இந்த சாப்பாடு சாப்பிட்றது உயிர் வாழ்வதற்காக. இந்த ரொட்டி மாவும் காலி ஆயிடுச்சு. அரிசி 200 ஷெக்கல் வாங்க முடியலை. மக்காச்சோளம் அப்புறம் பார்லி இதில் தயாரித்த அந்த மாவை நாங்களே தயாரித்து அதை சாப்பிட்டோம். அதை சாப்பிட முடியல எங்கள் பசங்களுக்கு. ஆனாலும் பசி அதை சாப்பிட வச்சுச்சு, வேறு வழியே இல்லை. உப்பு தண்ணியை குடித்து எங்கள் பசங்க நோய்வாய்ப்பட்டாங்க. நாட்கள் கடக்க என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை நாங்கள் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் பெட்ரோல் ஆகிய எங்கள் 2 பேர்த்துக்கும் சாப்பாடு இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு. இப்படியே எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறப்ப நாங்கள் வடக்கில் இருந்தோம். தெற்கு பக்கம் போனால் சேஃபு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. என்னங்கன்னா இங்கே அபாயமான சூழ்நிலை, வாழ்வதற்கான கொஞ்சம் சாத்தியக்கூறுள்ள இடம் தெற்கு பகுதின்னு சொன்னாங்க. அந்த பகுதியை நோக்கி எங்களுடைய 3 என் குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் போனேன். போகும்போது என்னுடைய பெண் குழந்தைய நான் பின்னாடி பக்கம் வச்சுட்டு, என்னுடைய ஆண் குழந்தை, என்னுடைய கணவர் எல்லாரும் முன்னாடி போய்கிட்டே இருந்தாங்க. நான் பின்னாடி வந்து காரணம் என்னென்னா, அட்லீஸ்ட் நாங்களாவது தப்பி பிழைப்போமோ அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தோம். 9 மணிக்கு காலையில் போனோம். கடுமையான வெயில் கால நேரம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. என் குழந்தைகளுடைய உடல்கள்லாம் அப்படி வெளுத்த நிறத்தில் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரு சவுண்டு வந்து எங்களை தாக்கியது. நான் உடனே கீழே விழுந்துட்டேன். கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறேன் என்னுடைய கணவர், அந்த புகை முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய கணவர் ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு விழுகிறாரு.
இன்னொரு பக்கம் பார்க்குறேன், என்னுடைய மகனுடைய பேரை சலேன்னு என்னுடைய மகன் பேரை சொல்லி அழைக்கிறேன். என் மகன்கிட்ட எந்த சவுண்டு வரல, நான் பேசிய குரல் மட்டும் அந்த இடத்துல நிசப்தமாக வந்துச்சு. இன்னொரு பக்கம் நான் மயக்கத்தோடயே திரும்பி பார்க்குறேன், ரீனும் என்னுடைய 19 வயசு மக அழுதுகிட்டே நின்றா. செஞ்சில் வேசங்க அந்த இடத்துக்கு உடனே வர்றாங்க. அடுத்த செகண்ட் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்க, அடுத்த தாக்குதல் நடத்தப்படலாம். நாங்கள் பதட்டம், பசி, அதுக்கு மத்தியில் என்னுடைய கணவருடைய தாக்குதல், என்னுடைய 2 குழந்தைகளை காணாம், வேற வழி இல்லை, ஆனாலும் கடந்து போகணும். நான் கடந்து போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, பொல்லா ஹமீத் அப்படிங்கிற அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அங்கேருந்து அந்த கண்ணாடி சிதறல்கள் என்னுடைய காலை கீழிச்சு, ரத்தம் காலில் கண்ணாடி ஏற்றுது, இருந்தாலும் நடந்து போகிறேன், போய்கிட்டே இருக்கிறேன். பிரயாணம் ஆரம்பிச்சுங்க. காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்கு ரஃபாவுக்கு போகிறாங்க. நடந்தே போனேன். நைட்டெல்லாம் என்னுடைய கணவர், என்னுடைய 2 பிள்ளைகளும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் தேம்பி அழுதேன். மறுநாள் எனக்கு செய்தி சொல்லப்பட்டது, என்னுடைய கணவர் இறந்து விட்டார். உங்களுடைய மகன்களில் சலே, அந்த பையனுக்கு அந்த குண்டு கழுத்தில் வெட்டி அந்த பையன் இறந்துட்டான். இன்னொரு பையனுக்கு கண்ணில் பட்டு அந்த பையன் பார்வை இழந்துட்டான். இந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டவனா நான் இன்னும் தேம்பி அழுதேன். இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? கூடாரத்தை காட்டுறாங்க. உங்கள் சொல்கிற சமயம், உங்கள் பேட்டி கொடுக்குற சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளிர்கால நேரம். இந்த டென்ட்டில் தான் வாழ்கிறோம் நாங்கள். கண்ணு தெரியாத என்னுடைய பையன், என்னுடைய பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த கூடாரத்தில் ஒரு பெட்ஷீட்டு கூட இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சம்பவம்லாம் இந்த உலகத்துக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. உண்மையிலேயே இந்த செய்தியை உலகறிய செய்ய நம்மளுடைய பொறுப்பாக இல்லையா? இந்த செய்தி உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறவாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.